சர்ச்சைக்குரிய மத போதகர் ஜக்கீர் நாய்க் தொடர்ந்து மலேசியாவில் நடமாடி வருவதை முன்னாள் அமைச்சர் டத்தஸ்ரீ நஸ்ரி அசீஸ் சாடியுள்ளார். இந்தியாவில் பிரச்சனை செய்துவிட்டு எங்கு ஓடி வந்தவர் முஸ்லிம்களாக வாழ்வது எப்படி என்றும் முஸ்லிம் அல்லாதோருடன் பழகுவது எப்படி என்றும் நமக்கு பாடம் எடுக்கிறார். இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த எங்களுக்கு முஸ்லிமாக வாழ்வதெப்படி என்றே தெரியாதா என அமெரிக்காவுக்கான மலேசிய முன்னாள் தூதருமான நஸ்ரி கேள்வி எழுப்பினார். இது பள்ளின மக்கள் மற்றும் பல மத நம்பிக்கைகளை கொண்ட நாடு. நானே முஸ்லிம் அல்லாத மலேசியர்களுடன் அணுக்கமாக பழகி வருகிறேன் என முன்னாள் அமைச்சருமான நஸ்ரி FMT-யிடம் கூறினார். ஜக்கீர் நாய்க்கிற்கு மலேசியாவில் பொது இடங்களில் சொற்பொழிவாற்ற தடை ஏதும் இல்லை. அவருக்கு இருந்த தடை 2019 ஆண்டோடு முடிந்துவிட்டதென பிப்ரவரி 21ஆம் தேதி உள்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிவித்திருந்தார். வங்காளதேசத்தின் டக்காவில் உள்ள ஒரு பேக்கரியில் 5 தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 29 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து வெறுப்பு பேச்சுகளை வெளியிட்டதற்காக ஜக்கீர் நாய்க் மீது இந்தியாவில் வழக்கு போடப்பட்டது. பண மோசடி குற்றச்சாட்டும் எழுந்துள்ளதால் 2016 முதல் அவர் நாடு கடந்து வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் 2019 ஜூனில் இந்திய வெளியுறவு அமைச்சு ஜக்கீர் நாய்க்கை நாடு கடத்துவதற்காக மலேசியாவிடம் முறைப்படி கோரிக்கையை விடுத்தது. அதே மாதத்தில் இந்தியாவில் உள்ள ஒரு நீதிமன்றமும் ஜக்கீர் நாய்க்கை ஒரு வழக்கில் நேரில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. 2018ஆம் ஆண்டு அடைக்கலம் வழங்கப்பட்டதில் இருந்து ஜக்கீர் நாய்க் புத்ராஜயாவில் எங்கோ வசித்து வருவதாக நம்பப்படுகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.